கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 21:45. Matthew 21:45. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சுவிசேஷ நூல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காரியம் என்ன? இந்த மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு கொண்டாங்க, அவருடைய ஓமானத்தை புரிஞ்சு கொண்டாங்க, அவருடைய எச்சரிக்கையை புரிந்து கொண்டாங்க, அவருடைய நியாய தீர்ப்பை புரிந்து கொண்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய பொல்லாத வழிகளை விடவே இல்லை. அவங்க மனம் திரும்பவே இல்லை. அதாவது ஒரு ஆவிக்குரிய ஒரு தெளிவு இருந்தும் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்காத ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். யாரு? பிரதான ஆசாரியர். நீங்க ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா சீஃப் பிரீஸ்ட் இருக்கும். அதாவது பிரதான ஆசாரியர்ல தலைமை ஆசாரியர் என்று சொல்லக்கூடிய மற்ற மக்களும் பரிசேயர்களும் அந்த ஓமானத்தை குறிச்சு கேட்டு, அப்ப என்ன அவங்க கேட்கிறாங்க, ஆனா கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டாங்க? மத்தேயு 21வது அதிகாரம் 28ல இருந்து 32 வரைக்கும் 2 குமாரர்களுடைய ஓமானத்தை குறிச்சு கேட்டாங்க. அடுத்து இதே அதிகாரத்துல 33ல இருந்து 41 வரை உள்ள வசனங்கள்ல எப்படி அவர்கள் இந்த பொல்லாத குத்தகைக்காரங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டாங்க. இப்ப கடைசியா இந்த 42வது வசனம் 44வது வசனம் வரைக்கும் எப்படி இந்த கண்ணில் மேல அவங்க இடறுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கேட்டாங்க. அப்ப அவர்கள் அறியாதவங்களா இல்ல, அவங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இல்ல அவங்களுக்கு முழு தகவலும் கிடைக்கல அப்படின்னு இல்ல, அவங்க முழுமையா தெரிஞ்சு கொண்டவங்களா இருந்தாங்க. இதுதான் நமக்கு நல்லா பரிச்சயமாறதுல வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா நீங்க வேத வசனத்தினுடைய சத்தியத்தினுடைய ஆழத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும், ஆனாலும் இன்றும் அதை நிராகரிக்க முடியும். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 31ல இருந்து 32 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிச்சீங்கன்னா தெளிவா சொல்றாரு, நீங்க என்னுடைய வார்த்தையை கேட்கிறீங்க, ஆனா அந்த வார்த்தையின்படி வாழ மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதா யாக்கோபு கொடுக்கிறாரு. நீங்கள் யாக்கோபு 1:22 நீங்கள் கேட்பவர்களாய் மாத்திரம் இல்லாமல் என்ன, நீங்க அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அவர்கள் என்ன தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து. அப்ப இவங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருச்சு, இந்த அடையாளம் புரிஞ்சிருச்சு, தங்களை பத்தி சொல்றாருங்கிறத தங்களால உணர்ந்து கொள்ள முடியுது. அவர்கள் தாங்கள் இந்த ஓமானத்துல ஒரு பங்காய் இருக்கிறோம்னு சொல்லக்கூடியது. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னது அவங்களுக்கு புரியாம இல்ல, அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டாங்க. ஆனா என்ன பண்ணல? கீழ்ப்படியவில்லை. ஏன்னா அவங்க தங்களை பத்தி தான் பேசுறான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்கதான் அந்த பொல்லாத குத்தகைக்காரங்க, அவங்கதான் அந்த பொல்லாத ஊழியர்கள், அவங்கதான் அந்த குமாரனை கொல்றவங்க, அவங்கதான் இந்த கல்லை நிராகரிச்சவங்க. அதனால அவங்களுக்கு இருந்தா இந்த ராஜ்யம் எடுத்துப்பட போகிறது. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 7வது வசனம், நாத்தான் மேல் தானியேல்கிட்ட போய் ஒரு ஓமானத்தை சொல்லி, நீதான் அந்த மனுஷன் சொன்ன மாதிரி இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? பெரிய ஒரு ஆபத்தான காரியம் என்ன தெரியுமா? அறிந்து கொண்டும் மனம் திரும்பாமல் இருப்பது. ரெகக்னிஷன் வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா, அவங்க எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டாங்களா, தங்களைத்தான் சொல்றான்னு தெரிஞ்சாங்க, உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு தெரிஞ்சு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அவரை கொலை செய்ய பாக்குறாங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தியில சொல்லிக்கொண்டே வர்றோம். அவரை பத்தி அறிந்த மக்களாய் இருக்கிறீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து யார், அவருடைய அடையாளம் என்ன என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. அப்போ இந்த மாதிரி ராஜ்யம் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு வேறவங்களுக்கு கொடுக்கப்படும், உங்க மேல நியாய தீர்ப்பு உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த தலைவர்கள் தங்களைத்தான் சொல்றான்னு சொன்ன உடனே என்ன பண்ணிருக்கணும்? அப்பொழுதே சாஷ்டாங்கமாய் கீழே விழுந்து, ஆண்டவரே எங்களை மன்னியுங்கள் என்று கேட்டிருக்கணுமே. கேட்கலையே.
மாறாக அவங்க என்ன பண்றாங்க? அவரை இன்னும் பிடிச்சு கொலை செய்யதான் பாக்குறாங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொண்டு நீங்க மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையும் இப்படி மிகவும் ஆபத்தானதாய், கொடிதானதாய், பரிதாபப்படக்கூடியதாய், கொடுமையுள்ளதாய் மாறக்கூடிய ஒரு நிலைமையில போய் மாறிடும். அப்ப எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொண்டீர்களா? அறிந்து கொண்ட நீங்க மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்கிறீங்களா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் நீங்கள் யார் என்பதை அறிந்து ஆண்டவரே மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் இவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.